வெல்கம் பேக் டு வெங்கட் 95 வியூஸ். மக்களே, இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம நிக்சனுடைய நடராஜன் நாட்டியமாட அந்த ஆடியோ ரிலீஸ், அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஆமாங்க, அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது என்னன்னா, இப்போது நிக்சன் திரும்பவும் வந்து அவனை பார்த்து என்ன சொல்கிறது, சிரிக்கிறதா இல்லை கோவப்படுறதானே தெரியல. ஃபஸ்ட்டு நீ வந்து பிக் பாஸ் பற்றின ஒரு என்ன சொல்கிற ஒரு கிளாரிட்டியே இல்லாமல், இன்னும் அதுக்கான ஒரு எந்த ஒரு இன்டர்வியூவுமே தராமல், நீ எப்படி உனக்கு வந்து மக்கள் சப்போர்ட் கிடைக்கும்னு நீ எதிர்பார்க்குறேன்னு எங்களுக்கு தெரியவே இல்லை. இது மூலமாக நம்ம என்ன சொல்ல வரோன்னா, நிக்சன் வந்து அவனுடைய ஆட்டிடியூட் இருக்குது பாருங்கள், அவன் எப்படி அந்த பிக் பாஸ்க்குள்ளே காமிச்சானோ ஒரு மாதிரி திமிருத்தனோ ஒரு ரவுடிசமான ஒரு இது காட்டினான் பாருங்க, அதே மாதிரி இங்கேயும் அவன் அதே தான் பண்ணுறான். பேசும்போது எவனாக இருந்தால் என்ன, எனக்கு எவன் சொல்கிறதும் எனக்கு தேவையில்லை. அப்போ எதுக்கு இந்த நிக்சன் வந்து நீங்கள் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு வந்து கேட்குறான்? எப்படி மக்கள் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நிக்சன் எதிர்பார்க்கலாம்? இதில் வேற மாயா வேற அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. மாயா, பூர்ணிமா, ஜோவிகா புள்ளி கேங் ஃபுல்லா சேர்ந்துச்சு. ஆமா, மாயா என்ன சப்போர்ட் சொல்ற, நடராஜருக்கே நாட்டியம் ஆட சொல்லி கொடுக்குறாரு அவரு. அப்போ அவரை பத்தி பேச முடியாதுன்னு இன்னும் மிகைப்படுத்தி நிக்சனை வந்து இன்னும் அதில் பாதாளத்துக்கு தள்ளி விடுற செயலை தான் மாயா வந்து செய்யறாங்க. நிக்சனை விட பெரியவங்க, அவங்களுக்கு தெரியறது இல்லையா? 400-500 வாட்டி வந்து பாட்டுல கேட்டாங்களா, ஆனாலும் வந்து டவுட்ஃபுல்லா என்ன பாடல் அது அப்படின்னு கேட்குறாங்க. இதெல்லாம் வேடிக்கையாக தான் இருக்குது நமக்கு பார்க்குறதுக்கு. இதில் இவனுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது ஜோவிகா. அவங்க வந்து மக்கள்கிட்ட வந்து நிக்சனுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்தது பூர்ணிமா, ஒரு என்ன சொல்ற தலைமுறை வந்ததுங்க எல்லாம். ஆமாம், இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்துட்டாங்க. வெளியில் வந்துட்டு இந்த பாடல்கள் மூலமாக வந்து மக்கள்கிட்ட வந்து பேசலாம். ஏன்னா எல்லாருக்குமே அந்த பாடல் பிடிக்கும்னு எல்லாரும் பேசுனாங்க இல்லையா? அதன் மூலமாக மக்களோட திரும்ப காம்ப்ரமைஸ் பண்ணலான்னு, மன்னிப்பு கேட்காத வரையில் மக்கள் வந்து காம்ப்ரமைஸ் ஆகவே மாட்டாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் கிளாரிட்டி கொடுங்க. பிக் பாஸ்குள்ளே நீங்கள் பண்ண அநியாயத்துக்கு, பிரதீப்க்கு பண்ண அநியாயத்துக்கு கிளாரிட்டி கொடுத்தாதான் உங்களோட டேலண்ட் மக்கள்கிட்ட எடுப்படும், மக்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்றது தான் தெளிவாக நம்மளுடைய கருத்துக்களும் சரி, இது வந்து மக்களுடைய கருத்துக்களும் இதுதான். இதில் வந்து ஒரு ரிப்போர்ட்டர் ஒருத்தர் கேட்குறாரு, டீம் பியிலேருந்து நீங்கள் மட்டும் தானே வந்திருக்கீங்க, இன்னும் மற்றவங்களாம் வரலையே அப்படின்னு நிக்சன்கிட்ட கேட்கும்போது அவன் தான் சொல்லுவான்ல, அவன் வாயை திறந்தாலே பொய் தான். அவன் என்ன சொல்கிறான், விஜய் அண்ணா வந்து ஊருக்கு போயிருக்காரு, விஷ்ணு அண்ணா ஏதோ ஷூட்டிங் போயிருக்கிறாரு அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கா கதை சொல்கிறான். ஆமாம், அர்ச்சனாக்கா கூட நான் ஃபோன் பண்ணி பேசினேன். ஆனால் பிரதீப்பை பற்றி அவனுக்கு பிரதீப்ன்ற பேரை சொல்லவே பயப்படுற ஒரு புள்ளி கேங் வந்து அதுலேருந்தே தெரியுது இது எவ்வளோ வந்து ஒரு ஃபேக்கான ஒரு கேங் அப்படின்றது. அவன் ஃபுல்லாகவே ஃபேக் தான். இவங்க யாருமே வரல அவங்க கூட, அந்த புள்ளி கேங்கில் மற்றபடி ஆம்பளை பசங்க யாரும் வரல. ஏன்னா இவன் போஸ் தெரியும்ல, இவன் கூட சேர்ந்தவனா அந்த சப்போர்ட்டும் போயிடும். ஏன்னா அவங்களுக்குன்னு இண்டிவிஜுவலாக இருக்கிற சப்போர்ட் இப்போதான். ஆமாம், இப்போ வந்து இந்த கேங்ல இருந்தே இன்னும் அந்த ஐஷு, அக்ஷயா, விக்ரம் இவங்கெல்லாம் வரல. ஏன்னா அவங்கவுங்களுக்கு அவங்க பர்சனலாக வீட்டில் வந்து ப்ரெஷர் இருக்கும்ல, இவன் கூட போய் சேரக்கூடாதுன்னு. ஆனால் இவங்க இந்த மாயா, பூர்ணிமா, ஜோவிகாலாம் என்னமோ சொல்லுவாங்கல்ல, ஒரு அவுத்து விட்ட காளைகள் சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி. ஆமாம், கேட்பாரற்று தெரிகிறதுனால இவங்களை கேட்குற கேள்விகளுக்கும் இவங்க கரெக்டான ரெஸ்பான்சிபிளான ஒரு பதிலை இவங்க கிட்டேருந்து எதிர்பார்க்கவும் முடியாது. அதனால் இவங்கள விட்டுருவோம். மற்றவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்து இன்டர்ஃபியர் ஆகாமல் இருக்கிறது தான் அவங்களுக்கும் நல்லதுன்றதுனால அவங்கெல்லாம் வரலன்னு நாங்கள் நினைக்கிறோம். அதே தான் உண்மை. ரிப்போர்ட்டர்ஸும் அதை தெரிஞ்சிருப்பாங்க. ஏன்னா நிக்சன் கிட்ட இருந்து வேற தெளிவான பதில்கள் எதுவுமே வரல. இல்லை, எல்லாருமே அவங்க பிக் பாஸை பற்றி யாருமே கேள்வி கேட்கல. ஏன்னா அது முன்னாடி நீங்கள் பேசி வச்சிங்க, பிக் பாஸை பற்றி கேட்குற மாதிரி தான் நீங்கள் நான் இன்டர்வியூ கொடுக்க மாட்டேன் அப்படின்னு தான் பேசியிருக்கிறான். ஏன்னா யாருமே பிக் பாஸுக்குள்ளே நீங்கள் இப்படி பண்ணீங்களே யாரும் இந்த கொஸ்டின் கேட்கல. இவன் தான் வந்து 2.5 வருஷமா இந்த பாட்டு எழுதியிருந்தானா, இந்த ஒரு பாட்டு வந்து பிக் பாஸுக்குள்ள குத்திருவேன் நாயே பொறுக்கி ஒரு அப்படியெல்லாம் ஒரு பொறுக்கித்தனமாக நடந்துக்கிட்டான். அர்ச்சனா கிட்ட பேசிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவன் அங்கே உட்காந்து இருக்கிற விதமும் சரி, அந்த பேசுகிற அந்த மைக்கு முன்னாடி பேசுகிற விதமும் சரி பார்த்தீங்கன்னா, அப்பா நடிகன், அவன் தேர்ந்தெடுக்கப்பட்ட நடிகன் தான் அவன். அப்போ கூட அந்த திமிரா தான் இருக்கு. ஆனாலும் அந்த திமிரு, ஆமாம், ஆணவம் திமிரு எல்லாமே இருக்கு. ஒரு கலைஞனுக்கு வந்து திமிரு இருக்கலாம், ஆணவம் இருக்கக்கூடாது. திமிரு இருக்கலாம்னா எப்படின்னா, என்னோட கலை மேலே நான் கொண்ட அன்பின் காரணமாக வர திமிரு வேற. ஆனால் இவனோட திமிரு வந்து நான் தான்
அப்படின்ற மாதிரி ஏன்னா அந்த புள்ளி கேங் கூட இருக்கிறதுனால இவர் ஆணவத்தை ஆடிட்டு இருக்காரு. ஆமா. இதே தான் வந்து பிக் பாஸுக்குள்ள என்ன பண்ணா 100 நாள வந்து அவன் பேரை கத்துக்கினான். அங்கேயே என்ன பண்ணி இது கிரேட்டஸ்ட் பிளாட்ஃபார்ம், இதை நான் கரெக்டாக யூஸ் பண்ணிப்பேன். நான் அங்கேயும் பண்ணல. ரெண்டாவது வந்து ஏதோ ஒரு பாட்டு நீ போடுறேன், ஒரு பாட்டு 2.5 வருஷமாக எழுதி கீழ்ச்சிட்டேன், இதை வந்து ரிலீஸ் பண்ணுற. அப்போ ரிலீஸ் பண்ணுற இந்த ஈவெண்ட்டில் கூட நீ ப்ராப்பராக வந்து பப்ளிக்கு யாருக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணலை. ஸோ இந்த பிளாட்ஃபார்மையும் நீ ஒழுங்காக யூஸ் பண்ணல ராஜா. இந்த பிளாட்ஃபார்மும் யூஸ் பண்ணல, பிக் பாஸ் பிளாட்ஃபார்மையும் யூஸ் பண்ணல. இப்படியே போயிருந்துன்னா உனக்கு உண்மையிலேயே ரியல் பிளாட்ஃபார்மும் மக்கள் காமிச்சிருவாங்க. உஷாராயிரு. வேற என்ன பண்ண முடியும்? நீங்க வந்து அந்த சாரின்ற ஒரு வார்த்தை, மன்னிப்பு, ஏன்னா தப்பு திரும்ப திரும்ப நாங்க சொல்றோம், தப்பு செய்வது மனித இயல்பு. தப்பை உணர்ந்து, தவற உணர்ந்து நீ மன்னிப்பு கேட்டாதான் உன்னோட டேலண்ட் என்னன்றது மக்களுக்கு வந்து தெரிய வரும். மக்கள் அதுக்காக சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் நீ வந்து திமிரா ஆட்டிடியூடு காட்டிட்டு நீ ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணிட்டு நீ சொல்கிறதெல்லாம் சரி, அதாவது நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான்னு நீ சொல்லலாம். ஆனால் நம்புகிறவங்க வந்து அது வேலை ஆகாது. நான் முயலுக்கு 4 கால்னா 4 கால் தான்ப்பா. நீ நினைக்கிற முயல் வந்து அது என்னன்னு நாங்கள் பார்த்தது. அவருக்கு நினைக்கிற அந்த 3 கால் முயல் வந்து ஜோவிகா, பூர்ணிமா, மாயா. ஸோ இவரோட சேர்த்து 4 கால், அதான் 3 கால். ஏப்பா உன்னை வேற எப்படிலாம் விமர்சனம் பண்ணுறதுனே தெரியல ராஜா. ஏன்னா நல்ல ஒரு அருமையான டேலண்ட்லாம் எப்படி போகுதுன்றதுக்கு நீ ஒரு உதாரணம்டா. வேற எதுவும் சொல்றதுக்கு இல்லை. ஆக மொத்த மக்களை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.